நம்ம விஜய்னா வந்து தி கோட் படத்தோட படப்பிடிப்புக்காக கேரளாவுக்கு போயிருக்காரு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் அவர் எந்த ஊருக்கு போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வராது. அவர் போனதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கே படப்பிடிப்பு நடக்குது, அங்கே நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இருந்தாலும் இப்போ வந்து அவர் கேரளாவுக்கு ஷூட்டிங் போக போகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்களில் உலாவிட்டு இருந்தது. அதுவும் இன்றைக்கி கேரளாவுக்கு போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைக்கி காலையிலேயே வெளியாயிருச்சு. அதனால் கேரளா ரசிகர்கள் எல்லாருமே விஜய்னாவை பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. சரி, ரெடியாக இருந்தாங்க, எல்லாம் வரவேற்றாங்க, எல்லாமே ஓகே. இது பற்றி ஒரு நபர் வந்து ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதை என்னன்னு பார்த்துட்டு அதன் பிறகு இதை பற்றி பேசலாம். கடைசி படம் என்பதால் தளபதி இதுவரை தந்திராத உக்கிரமான நடிப்பை வழங்க வேண்டி இப்படி க்ளீன் சேவ் செய்த முகத்துடன் வெளியில் வந்திருக்கிறார். மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்தில் நடிகர் திலகத்தை பார்த்தது போலவே திருப்தியாக உள்ளது. மெத்தட் ஆக்டிங் செய்ய முடிவெடுத்தால்தான் ஒருவர் இப்படி மீசை தாடியை துறக்க முடியும். அதற்கு உச்ச நடிகருக்கு பெரிய மனம் வேண்டும். காரணம், உணர்ச்சிகளை கொட்டி நடிக்க வேண்டும். கண்ணக்குழி தாடைக்குழி எல்லாம் அசைந்து நடிக்க வேண்டும். புஷி ஆனந்த் ஐயாவின் எளிமையை பாருங்கள். காலில் வெறும் 100 ரூபாய் செருப்பு அணிந்துள்ளார். எளிமை மிகு தளபதிக்கு உற்ற தொண்டர். தளபதியை இப்படி புகழ்வதால் நான் தளபதி ரசிகன் என முடிவு கட்டிவிட வேண்டாம். உண்மையை பேசுகிறவன் அப்படின்னு அந்த போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். ஆக்சுவலாக இவர் வந்து தளபதியை புகழ்கிறாரா கலாய்க்கிறாரா அப்படின்னு தெரில. இன்னொரு விஷயம், அவர் தளபதியை தான் சொன்னாரா அல்லது புஷி ஆனந்த சொன்னாரா அப்படின்னு தெரில. சரி, அது என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது. அதாவது விஜயனாவுக்கு வந்து எப்போதுமே வயசு வந்து ரிவர்ஸ் கீரில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ தான் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முகத்தில் மீசை இல்லை, தாடி இல்லை, அப்படி பச்சை குழந்த மாதிரி இருக்கார். அது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் பாருங்கள், எப்படி ஒரு ஹேர் ஸ்டைலை யாராவது பார்த்துருக்கீங்களா சமீப காலமாக? அண்ணனுக்கு மட்டும்தான் இந்த ஹேர் ஸ்டைல் பொருந்தும். வேறு யாருக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பொருந்தாது. மனுஷன் எப்படி தான் இப்படி ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்காரோ தெரில. அநேகமாக +2 தான் படிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க விஜய்னாவை +2 பையன் போலன்னு நினச்சிக்குவாங்க. இந்த படம் மட்டும் வெளியாகட்டும். இந்த படம் வெளியான உடனே பார்த்திங்கன்னா அண்ணனோட ஹேர் ஸ்டைலுக்காகவே பல பேர் வந்து அண்ணனுக்கு அடிமையாகிடுவாங்க. அதாவது ரசிகர்களாகிடுவாங்கன்னு சொல்கிறேன். 14 வருஷம் கழித்து அண்ணன் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு. கூட புஷி ஆனந்தையும் கூப்பிட்டு போயிருக்காரு. சினிமா படத்தில் நடிக்கிறதுக்கு எதுக்காக புஷி ஆனந்த் போகிறாரு அப்படின்னு தெரில. அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன பிறகு புஷி ஆனந்த விஜய்னா வந்து விடுறதே இல்லை. கையோடு தான் கூட்டிகிட்டே சுற்றுறாரு. அநேகமாக தேசிய கட்சியாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம்.